ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேரடிச்செல்வி சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன புதுசாக இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு நகை கடைக்கே போகிறீங்க, இல்லை நகைச்சீட்டே வந்து போடுறீங்க, அதில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பேன் பார்த்தீங்க அப்படின்னா 10 பவுன் நகையை இழந்த கதை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டோரியில் இருக்கிற அந்த அக்கா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கோல்டு பற்றிலாம் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க புதுசாக ஷாப்புக்கு போகும்போது ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த டீட்டெயிலெலாம் வந்து ஷாப்புக்குள்ளே போகணுன்னே வந்து கேட்குறாங்க. மேம் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம கடைக்கு வந்து வந்திருக்கீங்களா, இல்லை வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சீட் எதுவும் ஜாயின் பண்ணுறீங்களா, இல்லை ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அதுக்கு தான் ஜுவல்ஸ் வாங்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து டீட்டெயில் வந்து கேட்காங்க. அவங்க வந்து ஸோ எனக்கு இந்த மாதிரி ஐடியா எதுவும் கிடையாது, நான் வந்து அவங்க காயின் தான் வாங்க போயிருக்காங்க, பட் இருந்தாலும் வந்து எனக்கு ஏதாவது தோடு வந்து பார்க்கணுன்னு இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்கீமும் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் வந்து இருக்குன்றதை பார்த்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு போடணும் சீட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அப்போ அவங்களுமே வந்து ஒரு சில கலெக்ஷன்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதை விட என்ன அப்படின்னா, இப்போ டைமண்டுக்கு ஸோ நீங்கள் டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இப்போது அதுக்கு வந்து ரீசேல் வேல்யூமே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் டைமண்டில் வந்து கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி டைமண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கீட் போடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. பட் இவங்க வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டப்போ நான் வந்து சொன்னேன், டைமண்ட்லாம் வந்து சீட்டு போடாதீங்க, போட்டால் கோல்டில் மட்டும் போடுங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றனால அவங்க போயிட்டு சரி ஓகே நான் வந்து வீட்டில் கேட்டுட்டு வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சீட்டு போடாமலே வந்துட்டாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கோல்டு ஸோ இப்போ வந்து புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க, இல்லை புதுசாக வந்து இப்போ தான் வந்து நம்ம தங்கமே வாங்க போகிறீங்க, இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனக்குமே கொஞ்சம் ரொம்பலாம் வந்து தெரியாது, பட் ஓரளவுக்கு எனக்கு எப்படி சேவ் பண்ணணும், ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நானே வந்து இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தும் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ஸோ உங்களோட ஜுவல் கலெக்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் போடுங்க, ஸோ எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் என்னோட எப்படி ஃபேமிலி சைடில் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து போடக்கூடாதுன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு உன்னோடதுகிட்ட இருக்க எல்லா பொருளையும் ஒன்று காட்டணும் அப்படின்ற மாதிரி நீ வந்து பில்டப் பண்ணாத அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் எந்த இதில் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னோடய கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் கேட்குறீங்க. அது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பட் எங்கள் வீட்டில் வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து நோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு பொருளுமே ஏதாவது ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னா அது போடுறதுக்கு வந்து நான் தயங்கி வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க, கேட்டு சலிச்சே போயிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அதை ரொம்ப கேட்டுகிட்டே இருக்காங்களே, அதுக்காக தான் அந்த ஜுவல்ஸை வந்து நான் போடவே செய்வேன். மேக்ஸிமம் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் வந்து நான் போடவே மாட்டேன். என்னால் சின்ன பொருள் வாங்குகிறேன், இப்போ காயின் வாங்குகிறேன், ஒரு தோடு வாங்குகிறேன், ஸோ அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் நான் போடுவேன். கொஞ்சம் பெரிய இதாக போடுறேன் அப்படின்னா இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நான் கொஞ்சம் பெருசாக வந்து போட்டேன். ஏன்னா அது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அதில் வந்து கேட்கவும் செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி டேட் வந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பண்ணிட்டேன்னும் போது அது கண்டிப்பாக வீடியோ போடுங்க, கலெக்ஷன் பார்க்கணும், வெயிட் பண்ணுறோன்ற போது நமக்கு வந்து நம்மளை பார்க்கறதுக்காக அவங்க கேட்குறாங்க, இருந்தும் நம்ம வந்து போடாமல் இருக்க மாதிரி அப்படின்ட்டு அந்த வீடியோவில் உள்ள கமெண்ட்ஸ்லாம் எங்கள் வீட்டில் காமிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சரி இந்த ஒன்றை மட்டும் போடு அப்படின்ற மாதிரி சலிச்சுட்டு தான் வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து இப்படி ஷோ பண்ணுறது வந்து அவங்களுக்கு பிடிக்காது பர்சனலி. பட் நீ மோட்டிவேஷனாக நீ எதுனாலும் பண்ணு, நீ ஜாயின் பண்ணுறதெல்லாம் வந்து சொல்லு, நீ பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே வந்து சொல்லு, பட் அதை வந்து அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ நான் இந்த ஜுவல்ஸ் இப்போ வாங்கினேன், ஸோ அந்த ஜுவல்ஸ் அப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எக்ஸ்போஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சில பேர் நினைப்பீங்க ஸோ இதை கூட நீ வந்து சொல்லணுமாம்மா அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து என்னோடய ஜுவல் கலெக்ஷன் வந்து கேட்டிருக்கீங்க, ஸோ அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுங்க, உங்களோட கலெக்ஷன் எல்லாம் வந்து போடுங்க அப்படின்ட்டு. எனக்கும் போடணும் ஆசை தான், பட்டு ப்ரைவசி வேணும், நீ போடவே கூடாதுன்றதுக்காக நான் போடாமல் இருக்கிறேன். பட் இப்போ ரீசெண்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு கண்டிப்பாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு தான் வரேன். பட் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஷேர் பண்ணவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் வந்து நான் கொஞ்சம் நிறையவே வந்து
கோல்டு வாங்க ஆரம்பித்தேன். இப்போ ரீசெண்டாக வாங்குறது எல்லாமே வந்து கம்மி தான். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ, ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் கோல்டு கொஞ்சம் வாங்க ஆரம்பித்தோம் 2 பேர் ஒர்க் பண்ணுறதுனால. அப்புறம் தம்பி பிறந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ என்னோடய சேலரி கட் ஆனதுனால, பட் ஹஸ்பண்டோட இதில் தான் வந்து நாங்கள் சேவ் பண்ணுறதில்ல. கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணுறதை மட்டும் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரியை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது நம்மளுமே எப்படிலாம் எங்கள்கிட்ட வந்து பேசினாங்க, இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு எங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு பிரேஸ்லெட்டுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நாங்கள் புதுசாக இப்போ தான் நாங்கள் பிரேஸ்லெட்டே வாங்க போகிற மாதிரி அந்த ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு 25% வந்து போகிறாங்க அந்த பிரேஸ்லெட்டுக்கு மட்டும். இந்த வேஸ்டேஜுக்கு நீங்கள் ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்டப்போ, நாங்கள் எல்லா ஷாப்லையுமே இதே மாதிரி தான் வந்து போடுவாங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு 20 போடுறோம், 18 போடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதையுமே நாங்கள் எவ்வளோ நேரம் வந்து அதுவுமே ஆஃபர் டைமில் போனனால 40% ஆஃபர் வேஸ்டேஜில் அப்போ போகும்போது நம்ம கேட்டு தான் அந்த 18%க்கே வருது வேஸ்டேஜ். பட் 25% போது நமக்கு அதை பற்றி தெரியலை அப்படின்னா நம்ம ஓகே அந்த கலெக்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். எனக்கு அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சனால இல்லையே நான் எல்லா ஷாப்பையும் உள்ள வேஸ்டேஜ் எல்லாமே சொல்லவும் அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 15% வந்து போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 25% 15% வந்துச்சு அந்த பிரேஸ்லெட்டு. இந்த மாதிரி இப்போ எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு நம்மளே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, எதுவுமே பற்றி தெரியாது ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னு வரவங்கள எப்படிலாம் வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க ஷாப்பில். ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வேஸ்டேஜ் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 15% வரைக்கும் தான் உங்களால் வந்து வேஸ்டேஜ் பே பண்ணுறது ஓகேவாக இருக்கும். அதுவுமே வந்து அதிகம் தான் சொல்லுவேன் 15%லாம். ஓரளவுக்கு வந்து நீங்கள் 10க்குள்ளே வாங்கினீங்க அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் வந்து நமக்கு ஓகேவாக தான் இருக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் டைமண்ட்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸிமம் ஜுவல்லரி ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் ஒரு கலெக்ஷன் பாருங்கள், டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் ஃபோக்கஸ் வந்து நம்மளாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதிலலாம் வந்து டைவர்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 916 காயினு இல்லைன்னா கோல்டு ஜுவல்லரியாகவே வந்து வாங்குங்க. சரி, நான் பார்த்திங்க அப்படின்னா காயின் சேர்க்குறதோட இந்த மாதிரி ஜுவல்லரியாக தான் வந்து சேர்ப்பேன். ஏன் அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் எதுனாலும் அதை வந்து அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு புது ஜுவல்ஸாகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். சீட்டுலாம் வந்து போடுறீங்க அப்படின்னா இப்போ கோல்டு ரேட் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். வந்து கிராமில் இருக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிராம்லேயும் ஆட் ஆகணும், ஸோ அமௌண்ட்லேயும் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்கீமை வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபைனலில் நமக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். கிராம்லேயே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம போடும்போது எக்ஸாம்பிள் வந்து நான் 16,000 சீட்டு ஜாயின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு முடியும் போது பார்த்திங்க அப்படின்னா 12,000 முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ரொம்ப மில்லிகிராம் வந்து லாஸ் ஆகும். இதே நீங்கள் அமௌண்ட்லேயும் வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃபைனலில் வந்து அமௌண்ட்டை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கதா பார்த்து ஜுவல்லரி ஷாப் வந்து சூஸ் பண்ணுங்கள். லலிதா ஜுவல்லரி, ஜிஆர்டி, அப்புறம் மங்கல். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷாப் வந்து இருக்குது. அந்த ஷாப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் வச்ச கலெக்ஷன் தான் வந்து நிறையா வந்து காட்டுவாங்க. இது வந்து நான் பிகினர்ஸ்க்கு வந்து சொல்கிறேன். ஸ்டோன் வச்ச கலெக்ஷன் வந்து நிறைய காட்டுவாங்க. ஸோ அதை வந்து நம்மளை எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க, கோல்டு ரேட்லேருந்து மைனஸ் பண்ணியிருக்காங்களான்றதை பார்த்துக்கோங்க. வெறும் கோல்டுக்கு மட்டும்தான் வந்து போட்டிருக்காங்க. ஸ்டோன் வெயிட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டாங்களான்றதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா. அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா ஸ்டோனுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டோன் இருக்கிற பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன் விழுந்தாலுமே அதோட அழகே வந்து போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்டோன் ஈஸியாக உள்ள ஜுவல்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இது வந்து நானே வந்து இந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு ஜுவல்ஸ் வந்து நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து லைட்டாக வந்து கட்டிங் ஏதாவது விட்டுருக்கும். அப்புறம் அந்த ஜாயின் பண்ணுறது வந்து ஒழுங்காக வந்து ஜாயின் பண்ணியிருக்காது. ஸோ அது வந்து சீக்கிரம் பிஞ்சிரும் நமக்கு தெரிஞ்சுமே அந்த ஜுவல் வந்து அழகாக இருக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு வந்துடும். எடுத்துகிட்டு வந்து ஒரு 2-3 நாள்லேயே வந்து பிஞ்சிரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம திருப்பி வந்து இல்லைனா பிய்ய போகுது, ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுநாளே போனோம் அப்படின்னா அது ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல தான் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ரீசெண்டாக நான் வந்து அனுபவித்தேன். ஏன்னா வந்து ஒரு தோடு வந்து பிடிச்சிருக்குன்னு எடுத்துகிட்டு வந்தேன். பட் அந்த ஜாயிண்டிங் எதுவுமே வந்து கரெக்டாக இல்லை. நான் வந்து கொஞ்ச நாள் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஜாயினிங் கரெக்டாக இல்லைனால நான் திருப்பி அதை போய் கொடுக்கும்போது அவங்க வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்களே தவிர கடையை விட்டு வெளியே போனாலே அது வந்து மாற்றி தரமாட்டோம், அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரமாட்டோன்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க.
ஒரு வாட்டிக்கு 2-3 வாட்டி அந்த பொருளை வந்து சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. நல்லா ஜாயின்ட்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அப்புறம் 916 அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா 916 அப்படின்னா HOD நம்பர் எல்லாமே வந்து இருக்கும். ஏன் இதை கூட நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பொருள் நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து தான் அதை டீப்பாகவே நம்ம நோட் பண்ணுவோம். நோட் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். இப்போ தோடெலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த திருகாணிலாம் வந்து கரெக்டாக இருக்கா, லூஸாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி வாங்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வளையல்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க. வளையல் வந்து டிசைன் மட்டும் பார்க்காதீங்க, நம்ம கையில் வந்து போட்டு பாருங்கள். அந்த பிளாஸ்டிக் வளையலோடு போட்டு பார்க்கும்போதே நமக்கு டைட்டாக தான் இருக்கணும் வளையல். ஸோ அப்போயே வந்து நமக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா பிளாஸ்டிக் வளையல் போட்டுமே நமக்கு லூஸாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் போட்டு பார்க்கும்போது நார்மலாக போட்டு பார்க்கும்போது சரி கொஞ்சம் லூஸாக இருக்குது, பிளாஸ்டிக் வளையல் போட்டால் கரெக்டாக இருக்கும் உள்ளே போட்டோன்னே அப்படின்ட்டு நான் பில்லுலாம் போட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கையில் போட்டு பார்க்குற பிளாஸ்டிக் வளையல்லாம் போட்டுட்டு தொலைன்னு இருக்குது, கீழே நம்ம போட்டோன்னே வந்து கீழே விழுவுது. ஸோ அந்த மாதிரி இருந்தோடனே நம்ம வந்து அப்போயே பில் போட்டனால அவங்களுக்கு மாற்றி தந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏன்னா நமக்கு டைம் வேஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அந்த பில்லிங்க்கெலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். அவங்களுக்கும் சிரமம், நமக்கும் சிரமம். ஸோ இதனால் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நடக்கும். அதனால் வளையல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டான சைஸ் பார்த்து நீங்கள் வளையல் வந்து எடுங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற வளையல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மேலே அதிகமாக எனாமல் இருக்கா, ஸோ அந்த மாதிரி வளையல் வந்து சூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து எட்ஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கா, நம்ம துணியெலாம் வந்து பிடிச்சி இழுக்குமா, அடுத்தவங்களை வந்து கிழிக்குமா, கையிலலாம் கிழிக்குமா, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வளையல்லாம் வாங்குங்க. ஸோ நகைச்சீட்டுலாம் வந்து போட்டிருக்கீங்க, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை முன்னாடியே வந்து சொல்லாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு பொருள் எடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க. இப்போ ரீசெண்ட்லி நான் போத்தீஸ்வரன் மகள் போகும்போது டிஜிகோல்டு முடிச்சே நான் போகிறேன், பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. நான் இயரிங் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். அப்போ அவங்க இயரிங்க்கு பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம எடுத்தோன்னே இயரிங் பார்க்கணுன்னு சொல்லிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கீம் போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஓகே சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்மளே வந்து இந்த மாதிரி ஸ்கீம் போட்டிருக்கேன், அது வந்து க்ளோஸ் ஆக போகுது, அதனால நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க செலக்டட் ப்ராடக்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஜுவல்ஸை மட்டும் காட்டுவாங்க. ரொம்ப நல்ல கலெக்ஷன் இருக்கிறத வந்து காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க எப்படினாலும் ஜுவல்ஸ் வந்து நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் நம்ம இந்த கலெக்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு காட்டுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க காட்டுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் எல்லா கடையிலுமே இதே மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எடுத்தோன்னே கேட்டுக்கோங்க, ஸ்கீமில் வந்து எடுக்கிறீங்களா இல்லை ரெடி காசு கொடுத்து எடுக்கிறீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு, ரெடி காசு கொடுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் கலெக்ஷன் வந்து காட்டுவாங்க. இந்த ஸ்கீம்லாம் வந்து முடிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலெக்ஷன் வந்து கொஞ்சம் சுமாராக தான் வந்து காட்டுவாங்க. அந்த சூப்பர் கலெக்ஷனில் ஏதாவது ஒரு பொருளை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம போட்டுடலாம், பில்லுன்னு போடும்போது நம்ம ஸ்கீம் இந்த மாதிரி மெச்சூரிட்டி ஆகிருக்கு, ஸோ அதை தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கீமை வந்து சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க கேட்குற வரைக்கும் நீங்கள் சொல்லாமல் இந்த மாதிரி இந்த பொருள் தான் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஷாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓரலாக வந்து வீட்டில் வந்து ஸோ இவ்வளோ நம்ம வெயிட் வந்து சேர்த்து வச்சுருக்கோம், இல்லைனா வந்து இந்த வெயிட்டுக்கு நம்ம வாங்க போகிறோம் ரெடி காசு கொடுத்து அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்டாக ஒரு கால்குலேஷன் வந்து பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கிராமில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ கிராம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம், இதுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி வரும் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும். பட் நீங்கள் ரெடி காசு கொடுத்து போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ கிராமில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த கிராம்லேயே அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இப்போ நான்லாம் வந்து ஒரு 4 கிராம் வாங்க போகிறேன், 3 கிராம் வாங்க போகிறேன் அப்படின்னா ஸோ அதை வந்து கண்டிப்பாக காட்டவே மாட்டாங்க. அந்த 3 கிராமுக்கு மேலே 5 கிராம் 6 கிராம் ஸோ அதில் தான் வந்து காட்டுவாங்க. இப்போ நம்ம 3 கிராம் கேட்டோம் அப்படின்னா 3 கிராமில் வந்து அவ்வளோக்கா கலெக்ஷன் வராது மேம், நீங்கள் ஒரு 4 கிராம் 5 கிராமில் வந்து பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி அது கூட தான் காட்டுவாங்க. இதே நீங்கள் 1 கிராம் வாங்க போகிறீங்க, 2 கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா 3 கிராம் 4 கிராமில் தான் மேம் நல்லாயிருக்கும், ஸோ நீங்கள் அந்த கலெக்ஷன் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து கொண்டு வருவாங்க. நீங்கள் ஷிட்லேயே வந்து எனக்கு 3 கிராம்லேயே காட்டுங்க, இல்லை 4 கிராம்லேயே வந்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன கிராம் வேணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நிறைய ஷாப்பில் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து நடக்கும். ஸோ நான் சேர்த்து வச்சதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 கிராம் வந்து சேர்த்து வச்சுருப்பேன். அவங்க காட்டுறது எல்லாமே வந்து 6 கிராம் 5 கிராம் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ நம்ம ஸ்கீமுக்குள்ளே வந்து எடுத்தோம் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து பே பண்ணாமல் எடுக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்கீமுக்குள்ளே எவ்வளோ வெயிட் சேர்த்துருக்கனோ அதை தான் வந்து நான் வாங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கஸ்டமைஸ் வந்து கொடுப்போம் பார்த்திங்களா, இப்போ நம்ம பில்லை வந்து இவ்வளோ சேர்த்து வச்சுருப்போம் கிராமு, அதுக்கு வந்து இப்போ எக்ஸ்ட்ராஸாக ஒரு 12 கிராமில் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நம்ம மீதி ஒரு 6 கிராம் இருக்குது அப்படின்னா அந்த 6 கிராமுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பில்லை போட்டு வந்துடுவோம்.
இவங்க 2 நாள் கழித்து நீங்கள் கஸ்டமைஸ் கொடுத்தீங்களா அந்த ஆர்டர் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம், ஸோ அதை செய்ய மாட்டோம், நீங்கள் வேறு பொருள் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த 12 கிராமுக்குள்ளே தேடணும் அப்படின்னா அந்த 12 கிராமுக்கு வந்து நல்ல நல்ல பொருளே இருக்காது. அப்படியுமே ஒரு 14 கிராமு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம 2 கிராம் எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கிறோம், அது இல்லாமல் அதுக்கு எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கு வந்து இப்போ கரண்ட்லி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய ஷாப்பில். ஸோ கஸ்டமைஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறமேட்டுக்கு இல்லை பண்ண முடியாது, நீங்கள் ஏதாவது ஒன்று பொருள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்படினாலும் எக்ஸஸாக கொஞ்சம் வேஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா கிராமுக்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கஸ்டமைஸ் கண்டிப்பாக பண்ணுவீங்களான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் பண்ணி தந்துட்டாங்க அப்படின்னா அந்த பொருள் வந்ததுக்கப்புறம் எக்ஸஸாக என்ன கிராம் இருக்கோ ஸோ அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எனக்கு ரீசெண்ட்லி நடந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு பொருள் வந்து ப்ரேஸ்லெட் வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஷாப்பில் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வளையலும் நெக்லஸும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் வந்து அவங்க பண்ண முடியாது. நான் செய்ய சொன்னதே பார்த்திங்க அப்படின்னா 12 கிராமுக்கு, அவங்க வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 14 கிராம். அப்புறம் என்ன பண்ணுறது, 14 கிராமில் எடுக்கணும்னா பட்ஜெட் இல்லை. அதுக்கப்புறம் சரி இந்த 12 கிராம்லேயே என்ன இருக்குதுன்னா 12 கிராமில் இல்லை 13 கிராமில் தான் இருந்துச்சு. 1 கிராம் எக்ஸ்ட்ரா நாங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப மோசமான அனுபவன்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இனிமேல் அந்த ஷாப்புக்கு நம்ம போகவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து போகாமல் இருக்கோம். ஸோ அந்த 10 பவுன் நகையை இழந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் கோல்டு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஸோ அதை வந்து இனிமேல் சேவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்ற மாதிரியே எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சின்ன சின்னதாக சேவ் பண்ணி நம்ம ஒரு இதை வாங்கும் போது நமக்கு எவ்வளோ கஷ்டம், ஒரு 10 பவுனை கண்டிப்பாக இழந்தப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஓகே அவங்க ஃபேமிலியில் சொல்லி பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே நம்மளும் கொடுக்குற ஐடியா வந்து நம்ம எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொன்னேன். பட் அப்போ தான் இந்த டீட்டெயிலாக இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் போது நான் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். ஓகே இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும்ல, பிகினர்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அவங்களாம் வந்து ஒரு அவேர்னஸாக ஸோ இந்த இதெல்லாம் வந்து நோட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஸ்கேமில் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோவே வந்து நான் மேக் பண்ணேன். என்னோடய ஸ்டோரியுமே உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான், ஏன் ஜுவல்ஸ் கலெக்ஷன் வந்து போட மாட்டீங்கன்னு கேட்டவங்களுக்காகவும் இதில் வந்து சொல்லுவோமே அப்படின்றதுக்காக தான் வந்து சொன்னேன். சிறு துளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஒரு எமர்ஜென்சின்ற போது உங்கள் கையில் தங்கம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த இது எமர்ஜென்சியை வந்து உங்களால் மீட்டு வர முடியும். பிள்ளைங்க படிப்புக்கு எதுனாலுமே வந்து நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் அந்த காசை வந்து நம்ம செலவு பண்ணி பார்க்க முடியும். அதனால் உங்கள் தேவைக்காக மட்டுமாவது அந்த கொஞ்சம் கொஞ்சம் தங்கத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நீங்கள் தங்கத்தில் வந்து பண்ணுறது ஓகே தான், பெரிய பக்கபலன்ற மாதிரியே நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நிறைய சமயங்களில் வந்து எங்களுக்கு கை கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சேர்த்து வைக்கிற தங்கம் தான். ஸோ நம்ம அம்மா அப்பாவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் போட்டு அழகு பார்க்கல, ஸோ நம்ம பிள்ளை வந்து போட்டு அழகு பார்க்கட்டும், ஒரு எமர்ஜென்சி ஒரு வீடு கட்டணும், எதுக்குனாலும் நம்ம பிள்ளை யாரையும் வந்து நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நமக்கு நகையே போட்டு கொடுப்பாங்க. ஸோ பையனுக்கு போகிறதோட பொண்ணுக்கு போடுற மெயின் காரணமே வந்து அதுதான். என் பிள்ளை வந்து நல்லா போட்டு பார்க்கணும், எந்த ஒரு கஷ்டம்னாலும் யார்கிட்டையும் வந்து நிற்கக்கூடாது, அவளே வந்து சொந்தமாக எந்த நாளும் அவள் பார்த்துக்கணும், அவங்க தேவையை வந்து அவங்களே வந்து செஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம போடுற தங்கம் அவளுக்கு ஒரு எக்கட்டான சூழ்நிலைனாலும் அது உதவும் அப்படின்றதுக்காக தான் வந்து மேக்ஸிமம் பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நகையே வந்து போட்டு விடுவாங்க. ஓகே இந்த வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சொல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.